ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்க பாருங்க, நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ல போயிட்டு இருக்கேன். திருச்சி தம்பலம் டு புதுக்கோட்டை போயிட்டு இருக்கேன். புதுக்கோட்டை போயில அண்ணன் சொன்னாங்க, சார் சொன்னாங்க, ஜிபே பண்ணிக்கலாம் தம்பி அப்படின்னாங்க. கவர்மெண்ட் பஸ்ல ஜிபே பண்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஜிபே பண்ணி விட்டா பர்ஃபெக்டா டிக்கெட்டும் வந்துருச்சு. சாரும் வந்து ஜிபேல ஒரு ஸ்கேன் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஸ்கேன் பண்ண எல்லா பஸ்லயும் விட்டாங்கண்ணா. கவர்மெண்ட் பஸ்ல எல்லாத்துலயும் ஜிபே பண்ணிக்கலாம் அண்ணன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. நான் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். ஓகேங்களா? இனிமே நீங்க கவர்மெண்ட் பஸ்ல போறீங்கன்னா ஜிபே பண்ணுங்க. ஓகேங்களா? இது ஜிபே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிக்கெட் பர்ஃபெக்டா வந்துருச்சு. 40 ரூபா டிக்கெட் ஜிபே பண்ண புதுக்கோட்டை போறதுக்கு. ஆமா, பர்ஃபெக்டா. அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஓகே, இப்ப நம்ம பேசுவாங்க. பேசிக்கா நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாட்டுலயே அந்த ஏடிஎம்ல ஜிபே மூலியமா எடுக்கலாம் ஏடிஎம்ல அப்படின்ட்டு வீடியோ போடணும். கிட்டத்தட்ட நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க, ஒரு 5 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அதே மாதிரி பஸ்ல ஜிபே பண்ணி, கவர்மெண்ட் பஸ்ல ஜிபே பண்ணி டிக்கெட் எடுத்திருக்கேன். இதை நான் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுருக்கேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா கண்டிப்பா நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. இனிமே கவர்மெண்ட் பஸ்ல போயில ஜிபே பண்ணியே போகலாம். ஓகேங்களா? பாய். வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க.